உலகத்தை உய்விக்க வேண்டும் என்று சொன்னால் சாக்ஷாத் பகவான் அவதாரம் எடுத்து வரவேண்டி இருக்கிறது. ஆனாலும் மனிதனாக பிறக்கும் பொழுது பெரும்பாலான அவதாரங்கள் திடீர்னு அப்படியே நரசிம்மர் மாதிரி ஒரு தூணிலேருந்து வெடிச்சு வெளியே வந்துடுறது இல்லை. அவர்கள் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து, எப்படி தேவகியையும் வசுதேவரையும் கிருஷ்ணர் பெற்றோராக தேர்ந்தெடுத்து அந்த வம்சத்திலே வந்து பிறந்தாரோ, அப்படி ரத்னாகர குலத்திலே இங்கே ஈஸ்வராம்பாள் என்கிற அன்னையை தேர்ந்தெடுத்து புட்டபர்த்திக்கு வந்து அந்த குலத்திலே அவர் அவதரித்தார். அன்பை பரப்புவதற்காகவே எடுத்த அவதாரம் இது. ஏன்? இந்த உலகம் பிறந்ததே அன்பின் காரணமாகத்தான். அப்ப என்ன பண்ணிட்டான் இந்த பகவான்? உள்ளே பக்தியாக, பக்திங்கிறது என்ன? அன்பாலே நிறைத்தான்னு சொன்னோம். இப்ப சொல்றோம் பக்தியால நிரப்பினான்னு சொன்னோம். பக்தி என்ன, அன்பு என்ன? ஒண்ணுதான். சராசரி மனிதர்கள் மீது வைக்கின்ற அன்பை பாசம், பற்று என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே அன்பை, அதே பேரன்பை பகவானை நோக்கி திருப்பிவிட்டால் அது பக்தி என்கிற அற்புதமான பாவமாகிவிடுகிறது. அப்போ பகவானை வழிபடுவதற்கு ஏராளமாக பணம் செலவழிக்கணுமா? வேண்டாம். உனக்கு வேண்டியதெல்லாம் தூய்மை தான். எதுலையெல்லாம் தூய்மை இருக்கணும்? உன்னுடைய எண்ணத்திலே தூய்மை வேண்டும், சொல்லிலே தூய்மை வேண்டும், செயலிலே தூய்மை வேண்டும். இப்படிப்பட்ட திரிகரண சுத்தியோடு அவனை அணுகினால் அவன் நம்மை உய்விப்பான்.